வணக்கம் வியூவர்ஸ், இன்னைக்கு நாம வெந்நீர் குடிக்கிறதால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்றதை பத்தி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம். பொதுவா நாம குறைஞ்சது ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணியாவது குடிச்சாகணும் அப்படின்ட்டு மருத்துவர்களும் சொல்லிட்டு இருக்க நிலைமையில நாம சாப்பிட்ட பிறகு 1 டம்ளர் அளவுக்கு வெந்நீர் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. கொஞ்சம் பேர் வெந்நீர் குடிக்கிறத ஒரு வழக்கமாகவே வச்சிருக்காங்க. கொஞ்சம் பேர் உடம்பு சரியில்லாத டைம்லயும் மழை காலத்திலையும் வெந்நீரை குடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சமயங்கள்ல இந்த காய்ச்சிய நீரை குடிக்கிறதால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கிறத பத்தி தான் இப்போ நம்ம தெளிவா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. பொதுவாக நாம அதிகமாக சாப்பிடும்போது அந்த சாப்பாடு ஜீரணமாகறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம். அந்த மாதிரி சமயங்கள்ல சாப்பிட்ட சாப்பாடு நல்லா ஜீரணமாகறதுக்கு இந்த வெந்நீர் சிறப்பாக உதவி செய்யுது. 1 டம்ளர் அளவுக்கு வெந்நீர் குடிக்கிறதால சாப்பிட்ட சாப்பாடு சீக்கிரமாவே ஜீரணமாயிடும். மலச்சிக்கல் பிரச்சனையால அவதிப்படுறவங்க இந்த வெந்நீரை டெய்லியும் காலையில எழுந்த உடனே குடிச்ச உடனே மலச்சிக்கல் பிரச்சனை முற்றிலுமா நீக்கிடலாம். உடம்புல தங்கியிருக்கக்கூடிய தேவையில்லாத நச்சுக்களை நீக்கிற தன்மை இந்த வெந்நீருக்கு இருக்கு. வெந்நீரை குடிச்சிட்ட பிறகு வரக்கூடிய வேர்வையில தேவையில்லாத நீர், உப்பு இதோட சேர்த்து வெளியேறதால உடல்ல தங்கியிருக்கக்கூடிய நச்சுக்கள் அகற்றப்படுது. ரத்த ஓட்டம் சீராகிறதுக்கு ஆக்சிஜன் நிலை சீரா இருக்கணும். இந்த வெந்நீர் குடிக்கிறதால நாம சீரா சுவாசிக்கிறது மூலமா சுவாச பிரச்சனையும் நீக்கப்படும். அடுத்து நாம எப்பயுமே ஒரு வேலையை செய்யறதுக்கு சுறுசுறுப்பா எப்பயுமே சோர்வு இல்லாம இருக்கிறதுக்காக டெய்லியும் காலையில எழுந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல 2 டம்ளர் அளவுக்கு வெந்நீர் குடிச்சிட்டு வந்தா அந்த நாளே உற்சாகமா மாறும். சாப்பாடு சாப்பிட்ட பிறகும் கூட 1 டம்ளர் வெந்நீர் குடிச்சிட்டு வர்றது மூலமா நம்முடைய உடல் கட்டுக்கோப்பா வச்சிருக்க முடியும். அடுத்து கொஞ்சம் பேருக்கு பித்த வெடிப்பு காரணமா எரிச்சல் உண்டாகி நடக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். அப்படிப்பட்டவங்க இந்த வெந்நீரை கால் பாதத்துல வச்சு ஒத்தனம் கொடுத்துட்டு வர்றது மூலமா இந்த பித்த வெடிப்பு பிரச்சனை முற்றிலுமா சரி செஞ்சிடலாம். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நாம பயனுள்ள விதமா வெந்நீர் குடிக்கிறதால என்னென்ன நன்மைகள் கிடைக்கின்றதை பத்தி இந்த பதிவில் பார்த்தோம். இது போல நல்ல தகவலோடு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.